Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. ஸோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவுட்டர் ரொம்பவே தின்னான லேயராக கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளாடி ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டர் இருக்கும். இது டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்டஃபிங்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதுக்கு அவுட்டர் கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியை நம்ம முதல்ல நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது மினிமம் 2 மணி நேரமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா மையாக விழுதாக அரைச்சி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இது மூடி ஒரு பக்கம் ஊறுற வரைக்கும் நாம் இன்னொரு பக்கம் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்ல ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நாம் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். அதாவது பக்கத்துலேயே நின்று கை எடுக்காமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இது கூல் ஆகிறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நாம் அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். இப்போ இதையும் நாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நாம் பாசிப்பருப்பு அப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்க்குறது மாதிரியே அரிசியும் வறுத்து சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து சேர்த்தா போதும். பட் அரிசி வறுத்து சேர்க்குறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நாம் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சாச்சு. இது கூட ஒரு 6லேருந்து 8 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி துருதுருப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக பொடிக்காமல் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நாம் 2 மணி நேரமாக ஊற வச்ச பச்சரிசியை நல்லா மையாக விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, அதாவது முதல்லையே ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப லிக்யூட் ஆகாமலும் நல்லா ஃபைனாக அரைஞ்சும் கிடைக்கும். ஸோ இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி அரைஞ்சிருக்குன்னு டெக்ஸ்டரை காமிக்கிறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஜாகரி எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். இங்கே கருப்பட்டி சர்க்கரை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று கூட ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாகரி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம் இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறோம். இப்போ நாம் உருக வச்ச சர்க்கரை கருப்பட்டி பாகை வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ அந்த பாகில் தேங்காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த டைமில் நாம் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பு பொடி, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு பொடி இருக்குல்ல, அதை சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நாம் சேர்த்துருக்க சர்க்கரை அப்புறமா பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நம்ம நல்லா வறுத்தது அண்ட் அதில் சேர்த்துருக்க தேங்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதோட வாசமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது மட்டுமே நம்ம தனியாக எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் பார்க்க வேண்டிய டெக்ஸ்டர் எப்படின்னா, இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிக்கும்போது நல்லா பிடிச்சி வர்றது மாதிரி ஒட்டு பருவமாக வரணும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற ஓரளவு சூடு வந்ததுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நாம் அதை உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பால் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பச்சரிசி மாவையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நாம் தேவைக்கேற்ப ஃபுட் கலரும் சால்ட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபுட் கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா கலந்து விடுறதுக்காக நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம சேர்த்துருக்க ஃபுட் கலர் நல்லா ஈவனாக கலக்கிறது மாதிரி கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் கோட்டிங் சரியாக வராது. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஒரு கடாயில் விட்டுக்கலாம். ஆயில் மிதமான சூடு வந்ததுமே நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி பேட்டரில் விட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோட் ஆகிறது மாதிரி டிப் பண்ணி கேர்ஃபுல்லாக ஆயிலில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி கொத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் புதுசாக மேரேஜ் ஆன
நியூ கப்பிள்ஸை வந்து பார்க்க போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது குழல் அப்பம், முந்திரி கொத்து, பக்கான் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் தான் மோஸ்ட்லி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கெஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போதும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, ஈது இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்போதும் இந்த மாதிரியான பலகாரங்கள் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய பலகாரங்கள் செஞ்சு சொந்தக்காரங்களாகட்டும் இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொடுத்து பரிமாறுறதுல வந்து இங்கே கன்னியாகுமரி மக்களை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.